கார்லிக் பிரெட் பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். கார்லிக் பிரெட் பண்றதுக்கு முதல்ல பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். பட்டர், கொத்தமல்லி, ஒரிகானோ, சில்லி ஃபிளேக்ஸ், பூண்டு, சீஸ், கொத்தமல்லி இவ்வளவு வேணும். இருக்கு நான் முதல்ல இந்த பூண்டை இதுல துருவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பட்டர் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆகிக்கட்டும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பூண்டை துருவி வச்சிருக்கேன். பூண்டை போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ், அதுக்கப்புறம் ஒரிகானோ, எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல பூண்டு இதெல்லாம் வதங்கியாச்சு. இப்போ லாஸ்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன். போட்டாச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு இப்போ பிரெட் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். முதல்ல பிரெட்டில் லேசா பட்டர் தடவிக்கிறேன். இந்த கார்லிக் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோம்ல, அதை இப்போ இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதுக்கு மேல இது சீஸ் போடுறேன். இதில் இப்போ இதை வச்சு முதல்ல அடுப்புல தவா வச்சிருக்கேன். இந்த கல்லு காஞ்சிக்கட்டும். கல்லு காஞ்சிடுத்து. இப்போ பிரெட்டை இதில் வைக்கிறேன்னா சுற்றி வர கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன். ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் காத்திக்கலாம். கொஞ்சம் பிரெட்டை நான் திருப்பி போடுறேன். இப்போ இதுலேயும் என்ன தடவுறேன்னா கார்லிக் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் கார்லிக் பிரெட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். கார்லிக் பிரெட் ரெடி ஆகிட்டு இப்போ நான் பிளேட்டில் மாற்ற போகிறேன். கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுத்து. இப்போ நான் பிளேட்டில் மாற்றியாச்சு. டேஸ்டான கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சோம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.